என் பாஸ்போர்ட்டை ஏன் பறிமுதல் பண்றாங்கன்னா அந்த 6 இன்ச் பாஸ்போர்ட்டை சாவர்னிட்டி இந்தியாவினுடைய தேசிய நலன் கருதியும், இன்டெகிரிட்டி இந்தியாவினுடைய தேசிய ஒற்றுமை கருதியும், செக்யூரிட்டி பாதுகாப்பு கருதியும், ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் ஆஃப் இந்தியா வித் ஃபாரின் கண்ட்ரி அந்நிய நாடுகளுடைய நட்புறவு கருதியும், இந்த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஜெனரல் பப்ளிக் பொதுமக்கள் நலன் கருதியும் உன் பாஸ்போர்ட்டை பறிமுதல் பண்றேன். ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இந்திரா காந்தியோட பாஸ்போர்ட்டை 79 மொராஜி தேசாய் சர்க்கார் இருக்கும்போது நான் இந்திரா காந்திக்கு ஆதரவா நடந்துகிட்டு இருந்த காலத்துல அந்த அம்மா பாஸ்போர்ட்டை புடுங்கினப்போ அந்திலே வச்சு ஒரு கேஸ் போட்டமே நினைப்பு வந்துச்சு. அடிச்சேன். இந்திரா காந்தியோட போச்சு. அதே நேரம் சஞ்சய் காந்தியோட மனைவி மேனகா காந்தியினுடைய பாஸ்போர்ட்டையும் பறிமுதல் பண்ணி இருந்துச்சு. இந்திரா காந்திக்கு 1 வருஷம் ஆச்சு பாஸ்போர்ட்டை திரும்பி வாங்க, மேனகா காந்திக்கு 3 வருஷம் ஆச்சு பாஸ்போர்ட்டை திரும்பி வாங்க. இதே சட்டம் தான் எனக்கும் போட்டிருக்கான். இப்போ இந்தியாவினோட பாதுகாப்பு, இந்தியாவினுடைய தேசிய அமைப்பு, சாவர்னிட்டி, இன்டெகிரிட்டி, செக்யூரிட்டி இவ்வளவும் என்னோட 6 இன்ச் பாஸ்போர்ட்ல இருக்குதுன்னா பவர்ஃபுல் பாஸ்போர்ட். இதை வச்சே ஒரு மான நஷ்டீடு வழக்கு போட்டா என்னன்னு யோசனை பண்ணேன். டெல்லிக்கெல்லாம் அப்பீல் போட்டு எக்ஸாக்ட் ஆகி வந்து சுக்கிறத விட ஒரு குறுக்கு தடம் பண்ணலாம் நேரா போனேன். இந்திய தேசத்தையே அவமானம் பண்ணிட்டான் இந்த பாஸ்போர்ட் அதிகாரி. என்னுடைய தேசத்தினோட பாதுகாப்பு, அதனுடைய சாவர்னிட்டி, இன்டெகிரிட்டி, செக்யூரிட்டி எல்லாம் 6 இன்ச் பாஸ்போர்ட்ல இருக்கிறான். இது என்னுடைய தேசத்தை அவமானப்படுத்தினது. என் தேசத்தை அவமானப்படுத்தினா என்னை அவமானப்படுத்தின மாதிரி மான நஷ்டீடு வழக்கு போட்டு அதுல ஒரு இடைக்கால உத்தரவு கொடுத்து இந்த பாஸ்போர்ட்டை புடுங்க விட்டீங்கன்னா மானமே போயிடும். அவன் சொன்னது உண்மையா போயிடும். அப்ப என் தேச பற்றி வீணா போயிடும் போட்டேன். சேர்த்து பார்த்தாரு நல்ல பாயிண்டா தான். சரி, நான் 48 மணி நேரம் நோட்டீஸ் கொடுத்தாரு. 4:45 ஏர்போர்ட் அத்தாரிட்டி, பாஸ்போர்ட் அத்தாரிட்டி, எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் 3 பேருக்கு, இமிகிரேஷன் அத்தாரிட்டி 4 பேருக்கும் ஒரே நேரத்தில் 4 கார்ல கொண்டு டக்குன்னு 3 மணிக்கு கொடுத்தனா ஹைகோர்ட்டுக்கு போய் டெல்லிக்கு எஸ்டிடி அடிச்சுவான், வயர்லெஸ் போட்டுவான். கரெக்டா 4:55 அவனுக்கு வெளியே வர்றான் பாரு. 5 மணிக்கு ஆபீஸ் முடியும்போது சோலாக்குன்னு கொண்டு வாட்டேன் வாங்குறேன். எங்கடா வந்தீங்கன்னு கேட்டாரு 4 பேர்த்து நீதிபதி. நீங்க இந்த கேஸ் ஹைகோர்ட்ல நடக்குதுன்னா நான் நடுவில் போந்து ஹைகோர்ட்ல நடக்கிறது வேற வழக்கு. அந்த வழக்கு அந்த அதிகாரிக்கு அதிகார வரம்பு இருக்கா இல்லையாங்கிறதான். இது தனி வழக்கு. இதுல அதை கொண்டு கிளப் பண்ண முடியாது, அதுல இதை கொண்டு கிளப் பண்ண முடியாது. இது சூட்டு. நீதிபதி நீ வக்கீல் 1/2 மணி நேரத்துல கொண்டப்போ போனா வந்தான். ஒரு சின்ன வக்கீல புத்தகம் ஆர்கியூ பண்ணா. இல்ல நான் இடைக்கால தடை உத்தரவு கொடுக்குறேன். இந்த வழக்கு முடிய வரை இவர் பாஸ்போர்ட்டை யாரும் புடுங்க கூடாது. இன்னொரு கேஸ், இந்த வழக்கு முடிய வரை இவரை வெளிநாடு செல்வதிலிருந்து யாரும் தடுக்க கூடாதுன்னு 2 சீட்டை கொடுத்தார். நேரா வாங்கினேன். திங்கக்கிழமைய நாளைக்குள்ள ரெக்கார்ட் பண்ணிடுவாங்க. 3:15 ஆர்டர் வாங்கினேன். ஏர்லாங்க் ஆபீஸ் போனேன். டேய் டிக்கெட்டை மாத்திடுறான்ட்டேன். அடிச்சுட்டேன். விசாவை ரெனியூல் பண்ணிட்டேன். சொல்லு 6:30 மணிக்கு பிளைட்ல பிடிச்சேன். 7:15 பந்தா போய் இறங்கிட்டேன். தேவர்த்தனாவுக்கே ஷாக். எப்படிடா வந்தான்? அவன் பீச்சு தான் பாப்பான் பாரு. அவன் தான் இந்த வேலை பண்ணி விட்டான். அவனுக்கு கன்ஃபியூஷன்.